வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவிலுக்குச் செல்லுதல். நாம் அனைவரும் கோவிலுக்குச் செல்கிறோம். சிலர் தினமும் செல்கிறார்கள், சிலர் வாரம் ஒரு முறை செல்கிறார்கள், சிலர் விசேட நாட்களில் மட்டும் செல்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வியை நம்மிடம் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். கோவிலுக்கு செல்லும் சரியான முறை நமக்கு தெரியுமா? பலர் கோவிலுக்கு செல்கிறார்கள், தரிசனமும் செய்கிறார்கள். ஆனால் அந்த தரிசனத்தின் முழு பலனும் அனைவருக்கும் கிடைக்கிறதா? ஆன்மீக அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், இறைவன் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆனால் நாம் கோவிலுக்கு செல்லும் முறையிலும் மனநிலையிலும் வழிபாட்டு ஒழுக்கத்திலும் சில விஷயங்களை கடைப்பிடித்தால் அந்த அருள் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு கோவில் என்பது வெறும் கட்டிடமல்ல, அது தெய்வீக ஆற்றல் நிரம்பிய ஆன்மீக மையம். அங்கு நுழையும் முன்பே மனமும் உடலும் தயாராக இருக்க வேண்டும். கோவிலுக்கு செல்லும் முன் என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு செல்லும் முன் இயன்றவரை தலைக்கு குளித்து சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். பருத்தி ஆடைகள் அணிவது சிறந்ததாக கருதப்படுகிறது. காரணம், ஆலய கருவறையில் இருக்கும் தெய்வீக அதிர்வலைகளை உடல் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஆகம மரபுகள் கூறுகின்றன. அதேபோல் கோவிலுக்கு செல்லும் முன் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதிலும் தூய்மை இருக்க வேண்டும். கோபம், பொறாமை, வெறுப்பு, அவசரம் போன்ற எண்ணங்களை விட்டு இறை நினைவோடு செல்ல வேண்டும். கோபுர தரிசனத்தின் மகிமை. கோவிலின் ராஜகோபுரத்தை தொலைவில் இருந்தே கண்டவுடன் கைகூப்பி வணங்க வேண்டும். ஏனெனில் கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். அந்த தருணத்தில் உலக சிந்தனைகளை விட்டு மனதை இறைவனிடம் திருப்பிக் கொள்ள வேண்டும். கோவிலுக்கு செல்லும் போது வெறுங்கையுடன் செல்லாமல் இயன்றவரை பூக்கள், பழங்கள் அல்லது சிறிய காணிக்கையாவது எடுத்து செல்ல வேண்டும். அது பொருளின் மதிப்பிற்காக அல்ல, அன்போடு கொடுக்கும் மனப்பான்மைக்காக. ஆலயத்திற்குள் நுழையும் முறை காலணி, மொபைல் போன்ற எல்லாவற்றையும் உரிய இடத்தில் ஒப்படைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் நுழையும் போது மனதில் இறை நாமம் இருக்க வேண்டும். கோவிலுக்குள் தேவையற்ற பேச்சு, சிரிப்பு, சத்தம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். கோவில் என்பது பிரார்த்தனை செய்யும் இடம், உரையாடும் இடம் அல்ல. முதலில் யாரை வணங்க வேண்டும்? ஆலயத்தில் நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தி, சிவாலயங்களில் இவற்றை வணங்க வேண்டும். அதன்பின் துவார பாலகர்களை வணங்கி விநாயகரை தரிசித்து பின்னரே மூலவரை தரிசிக்க வேண்டும். தீப ஒளியில் தரிசிக்கும் இரகசியம், தீபாராதனை நடைபெறும் போது இறைவனின் திருமேனியை முழுமையாக பார்ப்பதை விட முதலில் திருவடிகளை தரிசிக்க வேண்டும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஏனெனில் இறைவனின் பாதங்களே சரணாகதியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. அதன் பிறகு திருமேனி முழுவதையும் மனதில் பதிய வைத்து தரிசிக்க வேண்டும். கோவில் வலம் வரும்போது மூலஸ்தானத்தில் திரை போடப்பட்டிருக்கும் நேரங்களிலும் அபிஷேகம் நடைபெறும் நேரங்களிலும் பிரகாரத்தை வலம் வராமல் இருப்பது மரியாதையாக கருதப்படுகிறது. வலம் வரும்போது அவசரமாக ஓடாமல் இறைநாமம் ஜபித்தபடி அமைதியாக வர வேண்டும். நிழல்களை மிதிக்கக்கூடாது. ஏன்? ஆகம மரபுகளில் கொடிமரம், நந்தி, பலிபீடம்
இவற்றின் நிழல்களை மிதிக்காமல் இருப்பது மரியாதையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது பக்தியின் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது. பிரசாதத்தை எப்படி பெற வேண்டும்? அர்ச்சகர் வழங்கும் விபூதி, குங்குமம், துளசி, பில்வம், தீர்த்தம் எதுவாக இருந்தாலும் பக்தியுடன் இரு கைகளாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை தரையில் போடவோ வீணாக்கவோ கூடாது. சிவாலயங்களில் வழங்கப்படும் பில்வத்தையும் பெருமாள் ஆலயங்களில் வழங்கப்படும் துளசியையும் வீட்டின் பூசை அறையில் வைத்து வழிபடலாம். அவசரம் வேண்டாம். இன்றைய காலத்தில் பலர் தரிசனத்தை கூட ஒரு கடமையாகவே செய்கிறார்கள். கும்பிட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆனால் கோவில் தரிசனத்தின் உண்மையான பலன் மன அமைதிதான். அதனால் கோவிலுக்குள் இருக்கும் நேரத்தில் அவசரத்தை மறந்து இறைவனின் சந்நிதியில் சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து தியானிக்கலாம். தரிசனத்தின் உண்மையான அர்த்தம் கோவிலுக்கு செல்வது வெறும் வேண்டுதலுக்காக மட்டுமல்ல, நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி கொள்ளவும், நம்முடைய அகந்தையை குறைக்கவும், இறைவனின் அருளை உணரவும், வாழ்க்கையில் நம்பிக்கையை புதுப்பிக்கவும் கோவில்களில் நமக்கு வழிகாட்டுகின்றன. எனவே கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் நான் என்ன கேட்டேன் என்பதற்கு பதிலாக நான் என்ன உணர்ந்தேன் என்பதையே சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் தரிசனம் முழுமை பெறும். நன்றி, வணக்கம்.